இயேசு 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவர் பிசாசினால் சோதிக்கப்படுகிறார். இந்த சோதனை மிகவும் ஆழமாய் காணப்படுகிறது. ஆனால் எத்தனையோ பரிசுத்தவான்கள் சோதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அவர்களெல்லாம் தடுமாறியிருக்காங்க. அது மாத்திரமல்ல, பலவீனமாக இருந்திருக்காங்க, சோதனையை விழுந்துட்டாங்க. அப்பேற்பட்ட சோதனை காணப்படும். ஆனால் இயேசு மட்டும் சோதனையை ஜெயித்தார். இந்த சோதனை எப்படி அவர் ஜெயித்தார், இதை ஜெயிக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு வேதத்தை நான் ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. கன்னி மரியாளோட வயிற்றில் இருக்கும்போதே இயேசு உன்னதமானவருடைய ஆவி உண்மை நிழலாடும், உனக்கு பிறக்கிற குழந்தை இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தமது ஜனத்தின் பாவங்களை ரட்சித்து மன்னிக்க வல்லவர்ன்ட்டு அதில் பதிவிடப்பட்டிருக்கோம். அப்பொழுது பிசாசு இவர் வந்து சோதிக்கிறாரு. ஆனால் அந்த சோதனையை 3 சோதனையும் மிகவும் அருமையான சோதனை. நீங்கள் கூட சோதிக்கும்போது எப்படி சோதிக்கிறேன்னு உங்களுக்கு அறியாமையாக இருப்பீங்க. அதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க. அப்போது இந்த சோதனையை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய கிருபை ஆண்டவர் கொடுப்பார். இப்போ சோதனையை குறித்து பார்ப்போம். அவர் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு பிசாசு அவரை சோதிக்கிறேன். எப்படி சோதிக்காத பாருங்கள். இந்த கல்லை நீ அப்பமாக்கு உம்மால் ஆகும். அவர் சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்கள். உன்னால் முடியாது, உன்னால் செய்ய முடியாது அப்படியெல்லாம் அவன் சொல்லவே இல்லை. இந்த கல்லை அப்பமாக்கு உங்களால் முடியும். அப்போது இங்கே 2 விதமான காரியத்தை பிசாசு தந்திரமாக செயல்படுறான். ஆதாமுக்கு எப்படி செயல்பட்டான்னு பார்த்தீங்கன்னா, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம் தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க. அது நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில். ஆனால் இந்த அதிகாரத்தில் பாருங்கள், கல்லை அப்பமாக்கும்படி சொல்லு அப்படின்றான். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் அப்படின்னு சொன்ன உடனே அப்போது பிசாசோட சிந்தனை அப்படியே மாறுது பாருங்கள். ஒருத்தங்க நம்ம பேசும் பொழுது அவங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கவனமாக பார்க்கும்போது அவங்க என்ன சிந்திக்கிறாங்கன்றதை நீங்கள் அறிஞ்சு கொள்ள முடியும். அதுதான் பிசாசு அழகாக யோசித்து செய்கிறான். இப்போது அடுத்த ஒரு வார்த்தையை சொல்கிறான், நீங்கள் தாழ குதி, அப்படி நீ குதிச்சின்னா